கண்மலையாம் தேவன் கைவிடாத நேசர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். கர்த்தர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கறதுலாம் என்ன? நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் என்ன எதிர்பார்க்குறார்? பலவீனனை தாங்கணும், வியாதியஸ்தனை விசாரிக்கணும், பசியில் இருக்கிறவங்கள, கஷ்டப்படுறவங்கள, உழைக்க முடியாதவங்கள, வயசானவங்கள, குறிப்பாக முதுமையில் பணம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க, சிறு வயசில் படிக்க முடியாமல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. 2004 என்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நான் ஆளானேன். எங்கள் குடும்பம் ரொம்ப தத்தளிப்பான ஒரு நிலைமைக்கு சென்றது. அரசு வேலையை இழந்து மிகுந்த கஷ்டத்தோடு கூட ஊழியத்தில் எல்லா சபைகள் கட்டின சபைகள் விசுவாசிகள்லாம் இழந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் கூட சாத்தான் எனக்கு மைனஸ் ஆகித்தான். அதை நான் கர்த்தருக்கு ப்ளஸ்ஸாக மாற்றினேன். என்னுடைய 2 பிள்ளைகளை ரெகுலரில் படிக்க வைக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நாங்கள் இருந்த அந்த ஓமாந்தூர் கிராமம் முழுக்க இருக்கிற பிள்ளைகளையெல்லாம் கூப்பிட்டு இலவசமாக ஃப்ரீ டியூஷன், அந்த பகுதியில் சுற்றி இருக்கிற கிராமங்களில் இருக்க பிள்ளைகளுக்கெல்லாம் இலவச கல்வியை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். அநேக பிள்ளைகள் படித்து அதில் ஒரு பொண்ணு 100க்கு 100 மேசல்லாம் வாங்கினாங்க. நிறைய பிள்ளைகள் படித்து வெளிநாட்டிலலாம் போய் சம்பாதித்தாங்க. இன்றைக்கி அந்த ஊர்லேயும் எங்களுக்கு இன்றைக்கி சாட்சி இருக்குது. நிறைய பிள்ளைகளை, திக்கற்ற பிள்ளைகளை, ஏழைகளை படிக்க உதவி செய்து, ஆடு மேய்க்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் உதவி செய்து படிக்க வைத்து நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க. நிறைய வீடுகளுக்கு நாங்கள் விளக்கேற்றி இருக்கிறோம். கர்த்தருக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், அநேக வீடுகளில் விளக்கேற்றி இருக்கிறோம். கிறிஸ்தவன் என்பவன், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் விளக்கேற்றுகிறவர்கள். எதில் விளக்கேற்றுறவங்க? அநேகருடைய வாழ்க்கையில் விளக்கேற்றுறவங்க, தீபம் ஏற்றுறவங்க. கல்லில் தீபம் ஏற்றுறவங்க இல்லை. இயேசுவின் பிள்ளைகள் அனைவருடைய வாழ்க்கையில் தீபம் ஏற்றுகிறவர்கள். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை நோக்கி பார்க்கிற முகங்களே தீபமாய் பிரகாசிக்கிறது, அக்னி ஜுவாலையாய் பிரகாசிக்கிறது. கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. இன்றைக்கி எங்கள் குடும்பங்கள், எங்கள் பிள்ளைகள் நன்றாக இருக்கிறார்கள்னு சொன்னால் கர்த்தருக்கு முன்பதாக நின்று சாத்தான் எதில் மைனஸ் வைக்கிறானோ அதை கர்த்தருக்கு நாங்கள் ப்ளஸ்ஸாக மாற்றுவோம். இந்த சத்தியம் உங்களுக்கு தெரியும்னா என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் சொல்லித்தரேன். பிசாசு எதை மைனஸ் பண்ணுறானோ அதை கர்த்தருக்கு நாங்கள் ப்ளஸ்ஸாக மாற்றுவோம். கர்த்தர் அதை ஆசீர்வாதமாய் அநேகருக்கு கொடுத்து எங்களையும் ஆசீர்வாதத்தை உயர்த்துகிறார். நீங்கள் திக்கற்றவங்களை, விதவைகளை விசாரிங்க. வியாதியஸ்தர்களை போய் ஜெபம் பண்ணி சுகமாக்குங்க, விசாரிங்க, தயவு செய்யுங்க. திக்கற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. படிக்க முடியாதவங்களுக்கு படிப்பை கொடுங்க. வயசானவங்களை கவனிங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா.